சவுக்கு சங்கரின் சர்ச்சைக்குரிய பேச்சில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் அந்த காணொலியால் காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் வருத்தம் அடைந்திருப்பதால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் தனியார் ஊடகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஏப்ரல் 30 தனியார் ஊடக ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பேட்டியளித்தபோது காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து அவருடைய கருத்து தானே தவிர தனியார் ஊடகத்தின் கருத்து அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் கருத்து காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக தனியார் ஊடகம் மனம் திறந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த காணொலி காவல்துறை விசாரணைக்கு தேவைப்படுவதால் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் மறைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 5 நாட்களில் மட்டும் 17 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெண் காவலர்களை இழிவுபடுத்திய விவகாரம் தொடர்பாக சவுக்கு சங்கருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் பெண் காவலர்கள் புகார்கள் கொடுத்து வருகின்றனர். தற்போது மாநில மகளிர் ஆணையத்திலும் அவருக்கு எதிராக புகார்கள் குவிந்து வருகின்றன. கடந்த 5 நாட்களில் மட்டும் 16 பெண் காவலர்கள், ஒரு சமூக ஆர்வலர்கள் என 17 பேர் புகார் கொடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டிருப்பதால் சவுக்கு சங்கர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் ஆணையம் தரப்பில் டிஜிபிக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை பரிசீலனை செய்த பின்பு டிஜிபி சட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் லால்குடி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கிற்காக கோவை மத்திய சிறையில் இருந்த சவுக்கு சங்கரை திருச்சி மாவட்ட பெண் காவலர்கள் வேனில் அழைத்து வந்து திருச்சி மாவட்ட கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கரை வரும் 28 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். முன்னதாக கோவையிலிருந்து வேனில் அழைத்து வந்தபோது தன்னை பெண் காவலர்கள் தாக்கியதாக நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் முறையிட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கருக்கு எதிராக பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ஒரே வழக்காக மாற்ற வேண்டும் என்று சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். மேலும் வேனில் அழைத்து வரும்போது பெண் காவலர்கள் தாக்கியது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் சவுக்கு சங்கரை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்த மனு வியாழக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இதையடுத்து ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் திருச்சி மத்திய சிறையில் இருப்பதால் பாதுகாப்பு நலன் கருதி லால்குடி கிளை சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டார். கோவையிலிருந்து வேனில் அழைத்து வரும்போது சவுக்கு சங்கரை பெண் காவலர்கள் தாக்கியதாக அவருடைய வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் கூறியுள்ளார். திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் கோயம்புத்தூர் சிறையிலிருந்து எனது கட்சிக்காரர் சவுக்கு சங்கர் அவர்கள் மதியம் சுமார் 1 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அப்போ உடனே அவர் ரொம்ப முகம் சுழிஞ்சு காணப்பட்டார். ஒரு மாதிரி பெயினோடு இருக்க மாதிரி கையை பிடிச்ச என்னான்னு கேட்டதில்லை. இந்த மாதிரி என்னை வர்ற வழியில் போலீஸார் தாக்கிட்டாங்க. அந்த எஸ்கார்டு போலீஸார் சாப்பிட்றப்ப புங்கலூர்னு ஒரு ஊரில் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு 5 போலீஸ் மட்டும் பெண் காவலர் சரமாரியாக அடித்து இந்த உடஞ்சி போன ஏற்கனவே கட்டு போட்டிருந்த கையை திருப்பி க்ரஷ் பண்ணி ஒரு மாதிரி 3 பேர் சேர்ந்து முறுக்கி வழியில் துடிச்சதாகவும் அதை ஏதோ ஒரு காவலர் ஐஃபோனில் வீடியோ எடுத்ததாகவும் அந்த வீடியோ இவருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணாங்களாம். அந்த வலிக்கு உடனே ட்ரீட்மெண்ட் போனோம், ரொம்ப வலிக்குன்னு கத்துனப்பா இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட வலியோட உன் வலி கம்மி தான், இங்கே பேசினையில் எங்கள் போலீஸாருக்கு மனசில் இருக்க வலியோட இந்த வலி கம்மி தான் பொறிச்சுக்கன்னு சொல்லி திருப்பி அடித்ததாக வாக்குமூலம் கொடுத்தாங்க. அங்கே அதை ஜட்ஜு 160 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக தனிப்படை போலீசார் மீண்டும் அவரது வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்தினர். கரைசுத்துப்புதூரில் உள்ள அவரது வீட்டிற்கு 4 வாகனங்களில் வந்த தனிப்படை போலீசார் கோப்புகளுடன் உள்ளே சென்றனர். வழக்கு தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளனர். இதனிடையே ஜெயக்குமாரின் படத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
அப்போது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரை போராடுவோம் என மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.